அன்பு நேயர்களே, அரசாங்கத்துக்கு எதிரான சக்திகள் பல பல நகர்வுகளை செய்து வருகின்றது. அந்த வகையில் டிசம்பர் மாதம், இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்திற்குள் அல்லது டிசம்பர் கடந்து மிக பாரிய பொருளாதார நெருக்கடி ஒன்றுக்குள் அரசாங்கம் சிக்கிவிடலாம் என்றும் ஒரு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் நிமித்தம் அரசாங்கம் டிசம்பர் மாதத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க போவதாக சஜித் அணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் கசிம் தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார குறிகாட்டிகளை முன்வைத்து அவர் அரசாங்கத்திற்கு அவதான எச்சரிக்கை ஒன்றை செய்வதோடு கோட்டபய ஆட்சி காலத்திலும் அரசாங்கம் ஆபத்தான நிலையை நோக்கி செல்கையில் நாம் இவ்வாறுதான் சுட்டி காட்டியிருந்தோம் என்றும் கபீர் காசிம் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஒரு ஆபத்தான எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். அதை பற்றி நாம் ஆராய்வோமா? அண்மையில் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மத்திய அதிவேக பாதையின் எஞ்சியுள்ள வேலைகளை முடிப்பதற்காக சீனாவின் எக்ஸிம் வங்கியில் 500 மில்லியன் டாலர்களும் திரைசேரியில் 493 மில்லியன் டாலர்களும் 993 மில்லியன் கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். குறித்த கடன் மறுசீரமைப்பு குழுவின் அங்கீகாரத்துக்கு உட்பட்டுள்ளதா, அத்தோடு இந்த கடனை எப்படி செலுத்த போகின்றது என்பது தொடர்பிலும் எந்த விதமான அறிவித்தலும் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றது. கட்டாயம் அதிவேக பாதைகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும், ஆனால் கடனை செலுத்தும் வழிகளையும் தேடிக்கொள்வது சிறந்ததாகும். இந்த வருடத்தில் எமக்கு IMF 335 மில்லியன் டாலர்களை வழங்கி உள்ளது. ஒரு இதுதான், அதாவது ஒரு கடனை படுற மாதிரி இல்லையே. ஒரு கடன் இப்ப நாமளும் நம்முடைய நட்பு வட்டாரங்கள்ல வேண்டிய அளவு கடன் வாங்கலாம். அதை கொடுக்கறதுக்கு ஒரு வழி இல்லை, நம்ம கடனை வாங்கி தின்னாடணுமா இல்லையா? அதைத்தான் சுட்டி காட்டப்படுதுங்க. அத்தோடு இதர நிறுவனங்களான உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றில் 300 தொடக்க 305 மில்லியன் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மில்லியன் 95 கிடைத்துள்ளது. அதுவும் எமக்கு பாதிப்பாகும் என்றும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் இந்த வருடத்தில் முடிவடைந்த 6 மாதங்களில் வெளிநாட்டு கையிருப்பு குறைவடைந்துள்ளது. 2024 ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதத்தில் காணப்பட்டதை விட குறைந்துள்ளது. மேலும் இலங்கையின் தேசிய நிதி சந்தையில் டாலரின் கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்துள்ளன. இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கையிருப்பு 2025 மார்ச்சில் குறைவடைந்துள்ளதாகவும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் ஆக குறைந்த வெளிநாட்டு கையிருப்பானது 2025 மார்ச் மாதத்தில் இருந்து ஜூலை மாதத்தில் குறைந்துள்ளது. அரசின் நிதி நிலைமையில் இவ்வாறான சம்பவங்கள் சிவப்பு எச்சரிக்கையாக தோன்றுகிறது. இவ்வாறு நாங்கள் குறிப்பிடும் தகவல்களை அரசாங்கம் குறைவாகவே பார்க்கிறது. ஆனால் இலங்கை மத்திய வங்கி பின்பற்றும் நிதி கொள்கைகளால் அரசாங்கம் பாதுகாக்கப்படுகிறது என்று கபீர் காசிம் ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். இது மிகப்பெரிய தாக்கத்தை டிசம்பர் மாதம் வரையும் அது தாக்கம் செலுத்தலாம் என்றும் அது பெருமளவு இலங்கைக்குள் பெருமளவு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் இன்னும் அரசாங்கம் ஒரு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் இன்னும் அரசாங்கம் தனது பண அச்சீட்டையும் அங்க குறைக்கல. பண அச்சும் பெருமளவு அச்சிடப்பட்டிருக்கின்றது. பண அச்சிடுதல், வெளிநாட்டு இருப்புகளில் தொடர்ச்சியான சரிவு, பொருளாதார நெருக்கம், ரூபாய் மதிப்பு தேய்மானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் விரும்பிய பொருளாதார இலக்குகளை நோக்கி நகர்வதற்கு கடுமையான தடையாக உள்ளது. பண விநியோகத்தை அதிகரிப்பது பண அச்சிடுதல், வெளிநாட்டு இருப்புகளில் தொடர்ச்சியான சரிவு, பொருளாதார சுருக்கம், ரூபாய் மதிப்பு தேய்மானம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் ஆகியவை விரும்பிய பொருளாதார இலக்குகளை நோக்கி நகர்வதற்கு கடுமையான தடையாக இருக்கலாம். இதுதான் இந்த நாட்டை இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. டிசம்பரில் 1900 மில்லியன் டாலர்களாக இருந்த அந்நிய செலவாணி இருப்பு டிசம்பர் 2024 6120 மில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. இருப்பு 24 மாதங்களில் 4220 மில்லியன் டாலர் அல்லது ஒவ்வொரு மாதமும் 175 மில்லியன் டாலர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. டிசம்பர் 2024 முதல் இந்த ஆண்டு மே வரை மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 2 மாதங்கள் தவிர வெளிநாட்டு இருப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. இருப்பு வளர்ச்சி நின்று விட்டது மற்றும் இருப்புகள் சரிவின் தாளத்திற்கு நுழைந்துள்ளன என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஜூன் 2025 முடிவடைந்த 12 மாதங்களில் பரந்த பண விநியோகம் 1427.9 மில்லியன், அதாவது 10.4 வீதம் அதிகரித்துள்ளது. பரந்த பண விநியோகத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி மத்திய வங்கியின் இருப்பு பண விநியோகத்தில், அதாவது வணிக வங்கிகள் மூலம் பண அச்சிடுதல் மற்றும் பண உருவாக்கத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பாகும். மே 2025 முடிவடைந்த 12 மாதங்களில் இருப்பு பண விநியோகம் 2442.5 மில்லியன், அதாவது 17.1 வீதம் அதிகரித்துள்ளது. இது பேராசிரியர் W. லக்ஷ்மன் மற்றும் அஜித் நிவாட் கப்ரால் ஆகியோரின் சகாப்தங்களின் மராத்தான் அச்சிடுதல், அதாவது மரதன் அச்சிடுதல் போன்றது இல்லை என்றாலும் இது ஒரு இருக்கக்கூடிய நிலை. பண உருவாக்கத்தின் தவிர்க்க முடியாத விளைவு பணவீக்க அதிகரிப்பு என்றாலும் இலங்கை பொருளாதாரம் 11 மாதங்களாக நிலவும் பணவாட்ட சூழ்நிலையிலிருந்து இன்னும் மீளவில்லை. இதற்கு முதன்மையான காரணம் பட்ஜெட் மூலம் ஒதுக்கப்பட்ட மூலதன நிதியை கொள்முதல், கட்டுமானம் மற்றும் சேவைகள் அரசாங்கம் செலவிடாததுதான். அதைத்தான் நாம சொல்லியிருந்தோமே. அதாவது JR காலத்துல காலம் சென்ற ரொனி டிமெல் அவர்கள் நிதி அமைச்சருக்கு பிறகு இலங்கையில் வந்த சந்திரிகா இருக்கட்டும், யாராக 6 ஜனாதிபதிக்குள்ளும் ஒரு ஒரு பொருளாதார மேதை என்று சொல்லப்படும் அளவுக்கு ஒரு நிதி அமைச்சர் இல்லை. இது ஒரு குறைதான். மத்திய வங்கியின் கூற்றுப்படி ஜனவரி 1 2025 அன்று ரூபாய் 292.52 எதிராக 3302.18, அதாவது டாலருக்கு எதிராக 10 ரூபாய் யூனிட்கள் குறைந்துள்ளது. மத்திய வங்கி வணிக வங்கிகள் மூலம் டாலர்களை வாங்கி இருப்புகளை அதிகரித்து வருகிறது. ஆனால் கடந்த 7 மாதங்களில் இருப்பு அதிகரிப்பு இல்லாமல் ரூபாயின் மதிப்பு குறைவது ஒரு கடுமையான பொருளாதார அபாயமாகும். உலக வங்கியின் மதிப்பீடுகளின்படி 2024 5 வீதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி விகிதம் 2025 3.5 வீதமாக குறையும். மேலும் 2026 3.1 இருக்கும். மேல மேல குறையத்தான் போகுது. அப்ப அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிதிக்குள் தள்ளுபட போகுது. இதைத்தான் எதிர்த்தரப்பு டிசம்பருக்குள்ள ஆட்சிக்குள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு மீளாட்சிக்கு. ஆசிய வளர்ச்சி வங்கியின் கருத்து, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கியின் கணிப்புகளின் படி பொருளாதார வளர்ச்சி 2025 3.9 2026 3.4 குறையும். இன்று நாடு எதிர்கொள்ளும் மிகப்பெரிய நெருக்கடி திட்டமிட்டபடி முதலீடுகளை பெற தவறியது. ஜப்பானிய இலகுரயில் அமைப்பு, மின்கட்டத்தின் மறுசீரமைப்பு மற்றும் ஹெம்பான் தோட்ட ஷுனபேக் சுத்திகரிப்பு வளாகம் ஆகியவற்றின் முதலீடுகள் கொள்கை மற்றும் நிர்வாக மோதல்கள் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது தாமதமாகியுள்ளன. மன்னார் அதானிய மின் உற்பத்தி திட்டத்தை இழப்பீட்டுடன் கைவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அறுவடைக்கு முன்னதாக அரிசி, சோளம், வெங்காயம் மற்றும் சர்க்கரையை 1000, அதாவது 1 லட்சம் செலவில், $1 தொடவில் $1 செலவில் இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. சுமார் 1000 வாகனங்களை சுங்கச்சாவடிகளில் சிக்கி தவிக்கின்றன. மேலும் சர்வதேச மாற்று வீதங்களின்படி இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் 1200 வாகனங்களை திருப்பி தர அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இவை அனைத்தும் வீணானவை மற்றும் உற்பத்தி செய்ய முடியாத பொருளாதார நடைமுறையாகும். ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட, அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள் 20% அளவை எட்டியதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே விஷயம், அது நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு கொடிய அடியாக இருக்காது என்ற அனுமானம் மட்டுமே. ஏனெனில் இருப்பினும் ட்ரம்ப் வரியின் வர்த்தக தாக்கம் $1.2 மில்லியன் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் டிபி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 8.3 என்றும் சரத் கூறினார். இது ஒரு பெரிய பொய் என்றும் சொல்லப்படுகின்றது. கடந்த 7 மாதங்களில் நாட்டின் சுற்றுலா வருவாய் $1.71 மில்லியன் என்று மத்திய வங்கி அறிவித்துள்ளது. அதன் மறுநாளே அமைச்சர் விஜித ஹேரத் அது $3.7 மில்லியன் என்று கூறினார். அரசாங்க அமைச்சர்கள் தொடர்ந்து போலி புள்ளி விவரங்களை முன்வைத்து பொருளாதாரத்தின் வெள்ளை படத்தை உருவாக்கி வருகின்ற என்ற குற்றச்சாட்டும் அரசாங்கத்தின் மீது எழுகின்றது. நாட்டில் பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது, முதலீட்டுக்கு ஏற்ற கொள்கைகள்,
மற்றும் நிர்வாக அமைப்புகளை உருவாக்குவது அவசியம். துரதிருஷ்டவசமாக பணம் அச்சிடுதல், வெளிநாட்டு இருப்புகள் குறைதல், மூலதனத்தை செலவிடாதது, ரூபாவின் மதிப்பு குறைதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி குறைதல் ஆகியவை நீண்டகால எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. மத்திய வங்கியை நிதிக்குழுவின் முன் அழைக்கவும் தயாசிரி ரவி கண்ணாநாயக்க சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். பணத்தை அச்சிடுபடி தொடர்பான சிக்கல்களை தெளிவுபடுத்த இலங்கை மத்திய வங்கியை பொது நிதிக்குழு அல்லது பிற பொருத்தமான மன்றிற்கு அழைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வாராந்திர பொருளாதார குறிகாட்டிகள் ஆகஸ்ட் 15, 2025 அறிக்கையின்படி ஜூன் 2024 13,747,9 மில்லியனாக இருந்த பண அச்சிடுதல் அல்லது பரந்த மொத்த பண பலங்கள் M2B ஒரு வருடத்தில் 1,427,9 மில்லியனால் விரிவடைந்துள்ளது. அதாவது சரியாக சொல்லப்போனால் 1.4 பில்லியன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மனித உரிமைகள் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் ஒரு கணிப்பீட்டின்படி துணை அமைச்சர் ஜெயந்த நாணயத்தை அச்சிடுவதான முழு பொறுப்பையும் இலங்கை மத்திய வங்கியின் மீது சுமத்த நடவடிக்கை எடுத்தார். அரசாங்கத்தின் வேண்டுகோள் மற்றும் கோரிக்கையின் பேரில் மத்திய வங்கி நாணயத்தை அச்சிடுகிறதா என்பதை கூட அது நிறுவவில்லை. இந்த வெளிப்பாட்டிலிருந்து 4 நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் இதுவரை மத்திய வங்கியோ அல்லது நிதி அமைச்சோமோ இது குறித்து அதிகாரப்பூர்வமாக விளக்கத்தை கொடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்தின் சார்பாக மேற்கொள்ளும் நாணயத்தை உருவாக்குதல், அச்சிடுதல் மற்றும் விநியோக விரிவாக்கம் ஆகியவை நாடாளுமன்றத்திற்கு அல்லது குறைந்தபட்ச நிலைகள் கட்டளை எண் 121 கீழ் நிறுவப்பட்ட பொது நிதிக்கான குழுவுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பின் 148வது பிரிவின் கீழ் இது குறித்து பாராளுமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு உள்ளது. இது நிதி அமைச்சகத்தின் பொறுப்பாகும். சாதாரண சூழ்நிலைகளில் இது போன்ற பணம் அச்சிடுதல், பணம் உருவாக்கம் பெரும்பாலும் நிதி அமைச்சகத்தின் வேண்டுகோளில் பேரில் செய்யப்படுகிறது. இது போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் குறைந்தபட்சம் மாநில நிதிக்குழு இதை அறிந்திருக்கும். மேலும் நிதி அமைச்சகம் பாராளுமன்றத்திற்கு அறிக்கை செய்யும் பொறுப்பை தவிர்க்க முடியாதது. பண உருவாக்கம், அச்சிடுதல், விநியோக விரிவாக்கம் போன்றவை என குறிப்பிடப்படும் செயல்முறை நாட்டின் சட்டமான 2024 ஆண்டின் 45ஆம் எண் பொருளாதார மாற்ற சட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் ஏற்படும் தாக்கம் குறித்து நாடாளுமன்றத்திற்கும் நாட்டின் குடிமக்களுக்கும் தெரிவிக்கும் பொறுப்பை கொண்டுள்ளது. சட்டத்தின் பிரிவு 2C படி பொருளாதார நெருக்கடியை தடுப்பது அனைத்தும் பங்குதாரர்களின் பொறுப்பாகும். ஆக இந்த ஆட்சி சரியான ஒரு நிதி கொள்கை இல்லாத நிலைமையினால் எங்காவது ஒரு முட்டுச்சந்தியில் இந்த ஆட்சி முட்டிவிடுமோ என்று எதிர்க்கட்சி அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றது அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் அரசாங்கம் மிக தெளிவான ஒரு நிதி கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அரசாங்கம் அவைகளை கண்டுகொள்ளாமல் இன்னும் ஐயமுடன் போய்கொண்டிருப்பது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பாரிய ஒரு வெற்றியாகவும் அரசுக்கு ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படியான காலகட்டத்தில் ரூபாய் 1.4 மில்லியனை தாண்டிய விரிவாக்கப்பட்ட பண விநியோகத்தின் மூலம் பணவீக்கம், நாட்டின் பொருளாதாரம் போன்றவற்றில் ஏற்படும் தாக்கம் குறித்து மத்திய வங்கி இன்னும் எந்தவிதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை. மேலும் ஆண்டின் தொடக்கத்தில் பணவியல் கொள்கை அறிக்கையில் கணிக்கப்பட்ட பல இலக்குகளை மத்திய வங்கியால் அடைய முடியவில்லை. மேலும் அந்த இலக்குகளை நோக்கி நகருவதாக தெரியவில்லை. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அக்டோபர் 2024 முதல் நிலையான வைப்பு வசதி விகிதங்கள் அமைப்பின் கீழ் வணிக வங்கிகளுக்கு பெரிய அளவிலான கடன் வழங்கல் ஒரு நாள் முறையின் கீழ் மற்றும் குறைந்த வட்டி விகிதங்கள் தொடங்கப்பட்டது. அந்த நேரத்தில் மத்திய வங்கி பணம் அச்சிடுதல் பிரச்சனை குறித்து ஒரு விளக்கத்தை வெளியிட்டது. மேலும் மத்திய வங்கி பணம் அச்சிடுதல் வளங்களை விரிவுபடுத்தியதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. இது தற்போது பெரிய அளவில் செய்யப்படுகிறது. 2022 பொருளாதார நெருக்கடி மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சகின் தன்னிச்சையான மற்றும் கேலிக்கூறிய நடத்தையால் ஏற்பட்டது. பணம் அச்சிடுவது தொடர்பாக அரசாங்கத்திற்கு மத்திய வங்கிக்கும் இடையே ஒருமித்த கருத்து இருக்க வேண்டும். இலங்கை மத்திய வங்கி ஒரு சுயாதீனமான நிறுவனம். ஆனால் அதன் சம்பளத்தை அதிகரிப்பது அல்லது மின்சார சபை வாகனங்களை வழங்குவது போன்ற நடவடிக்கைகளுக்கு அதற்கு சுதந்திரம் வழங்கப்படவில்லை. பண விநியோகத்தின் தொடர்ச்சியான விரிவாக்கம் குறித்து குறைந்தபட்சம் பாராளுமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிக்கும் பொறுப்பை மத்திய வங்கி தவிர்க்க முடியாதது. நாட்டின் திவால் நிலை மற்றும் அதன் பின்னர் ஏற்பட்ட IMF ஒப்பந்தத்திற்கு இணங்க
இணங்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கம் அதன் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் மத்திய வங்கியிடம் உள்ளது. இந்த விஷயத்தை பற்றி விவாதிக்க இலங்கை மத்திய வங்கி உடனடியாக பொது நிதிக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் ரவி கருணாநாயக்க அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். மேலும் நிதி அமைச்சகத்தின் செயலாளர், கருவூல அதிகாரிகள் மற்றும் பிற பொருத்தமான அதிகாரிகளை இந்த நோக்கத்திற்காக வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளை வைத்து பார்க்கின்ற போது டிசம்பர் மாதம் அளவில் அல்லது டிசம்பர் பிந்திய காலங்களில் அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிதி பிரச்சனையை எட்டப் போகின்றது. இதைத்தான் எதிர்கட்சிகளும் பெருமளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வந்துவிடுமான்னு அதெல்லாம் பாரம்பட்டுக்கு இல்லாமல் அரசாங்கம் சமாளிக்குமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஏனெனில் அரசாங்கத்துக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை மிக அதிகமாக இருக்கின்றது. IMF தொடர்ந்து இவங்களுக்கு நிதி கொடுக்குமா என்ற கேள்விக்குறியும் இருக்கின்றது. எனவே இவைகளை எல்லாம் டிசம்பர் தாண்டி பார்க்கலாம். இப்போது நாட்டுக்குள் இருக்கின்ற பெருமளவு பேசப்பட்ட ஒரு விடயங்களை நாங்கள் காய் வந்துகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றிகள் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.